Welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 example 1.8 பார்க்கலாம். If f x equal to set of all minus 5 1 3 4 and y equal to a b c, then which of the following relation or function from x to y கேக்குறாங்க. இதுதான் question. அதாவது R1 இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. R1 R2 R3. அந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் ஒய்யோட பார்க்கும்போது ஃபங்க்ஷனாக இல்லையான்றது பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அது ரிலேஷன் கொடுத்துட்டு அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டாலே நம்ம ஏரோ டயக்ராம் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ R1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் -5, a 1, a 3, bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள்மா எக்ஸ் வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதுங்க. ஒய் வேல்யூ அவங்க கிவன் கொடுத்துருக்காங்கள அந்த வேல்யூஸ் எழுதிட்டு ரிலேஷன் பாருங்கள். -5 வந்து ஏவோட ரிலேஷன் ஆகுது, 1 வந்து ஏவோட ரிலேட் ஆகுது, 3 வந்து பியோட ரிலேட் ஆகுது. ஆனால் 4 எக்ஸ் இருக்க வேல்யூ, எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் டெஃபினட்டாக ஒயில் ஒன்று ரிலேட் ஆகணும். ஆனால் இங்கே 4 வந்து ரிலேட் ஆகலை. ஓகேவா? அப்போ 4 does not have an image in y. Therefore, R1 is not a function. R1 is not a function. Clear? Next பாருங்க R2. Set of all -5, b 1, b 3, a 4, c ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஏரோ டயக்ராமில் போடுவோம். -5 வந்து பியோட பேர் ஆகுது, 1 வந்து பிக்கு பேர் ஆகுது, 3 வந்து ஏக்கு பேர் ஆகுது, 4 வந்து சிக்கு பேர் ஆகுது. ஓகேவா? இங்க பாருங்க -5 வந்து பிக்கு பேர் ஆகுது, 1 வந்து பிக்கு பேர் ஆகுது. அப்போ இங்க பாருங்க -5ம் பிக்கு பேர் ஆகுது, 1 வந்து பிக்கு பேர் ஆகுது. இந்த மாதிரி இருக்கலாம். அதாவது எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஒய்க்கு பேர் ஆகலாம். அப்போ அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அதாவது எக்ஸில் இருக்க வேல்யூ கண்டிப்பாக ஒய்க்கு பேர் ஆகிருக்கணும். எக்ஸில் ஒரு நம்பரும் பேர் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம சப்டிவிஷன் 1ல் பார்த்தோம். ஆனால் இங்கே எக்ஸில் இருக்க வேல்யூ எல்லாமே ஒய்ல பேர் ஆயிருக்கு. அப்போது ஆன்சர் எப்படி எழுதணும்னா ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் as ஒன்லி இன் இமேஜ். ஓகே, ஒய் தான். therefore R2 is a function. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சப்டிவிஷன் 3. R3 equal to set of all -5, a 1, a 3, b 4, c 1, p ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசஸ் டயக்ராம் போட்டுக்கோங்க. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ -5 வந்து ஏக்கு பேர் ஆகுது, 1 வந்து ஏக்கு பேர் ஆகுது, 3 வந்து பிக்கு பேர் ஆகுது, 4 வந்து சிக்கு பேர் ஆகுது, அகெயின் 1 வந்து ஏக்கு பேர் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க, ஒரு எக்ஸில் இருக்க வேல்யூ டெஃபினட்டாக ஒன்றுத்துக்கு தான் பேர் ஆகணும். அந்த எக்ஸில் இருக்க வேல்யூவே ஒய்க்கு 2 வாட்டி பேர் ஆகக்கூடாது. இப்போ -1 வந்து ஏக்கும் பேர் ஆகுது, அட் த டைம் சிக்கும் பேர் ஆகுது. அதுதான் சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிற பாருங்க. 1 வந்து ஏக்கும் பேர் ஆகுது, பி சாரிங்க நான் சீன் போட்டேன், பிக்கும் பேர் ஆகுது. அப்போது 1 belongs to a in y and b in y. Therefore, R3 is not a function. ஓகேவா? எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அதாவது என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒய்ல பேர் ஆகிக்கணும். எக்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ பேர் ஆகலன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து ஏதாவது ஒன்றுத்துல தான் பேர் ஆகணும். அந்த எக்ஸ் வந்து 2த்துல பேர் ஆயிருந்தால் அதுவும் நாட் ஏ ஃபங்க்ஷன். கிளியர்? வெரி சிம்பிள்மா. நீங்கள் நிறைய வாட்டி அதை போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.